நான் அவங்க அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இருக்கு. அதுல நான் 2த்தையும் செக் பண்ணி பார்க்குறேன். 2த்துலயுமே வந்து ஃபேக் ஐடி, அதுவும் புதுசா ஃபாலோ பண்ணி நியூவா இருக்கிற அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிருக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ வெளியே இருந்து பார்க்குற நமக்கு என்ன தோணும், ஓ இவ்வளவு பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, இவங்க கிட்ட வந்து நம்ம ஷேரி கண்டிப்பா வாங்கி ஆகணும், சூப்பரா இருக்கும், எல்லாரும் நம்புறாங்களா அப்படின்னு தோணும். ஆனா உள்ள போய் பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாத முட்டாள் மாதிரி வந்து நம்ம எல்லாரும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா பர்சனலா அவங்களை தாக்கி வீடியோ போடணும் அப்படின்னு அந்த 3 வீடியோல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து அவங்க பல வன்மங்கள் வச்சிருக்கீங்க, வியூஸ்க்காக பண்றீங்க. அதுதான் கிடையாது. 3 வீடியோக்கள் போட்ட பிறகு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா அங்க தொட்டு இங்க தொட்டு நடிகை, சீரியல் நடிகையவே இவங்க ஏமாத்தி இருக்கிறாங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு தெரிய வரல. இதையும் தாண்டி பல பேர் இவங்க மேல கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு சில போட்டோக்கள்லாம் வந்து உங்களுக்கு இங்க வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ரிவ்யூ வந்து நம்மளை வந்து போட விட மாட்டாங்க. ஒருவேளை நம்ம வந்து கேஸ் கொடுக்குறோம், உன்னை யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்பதான் அப்பதான் நம்ம கிட்ட பேசவே ஆரம்பிப்பாங்க. அந்த காசு வாங்குற வரைக்கும் நல்லா ஈன்னு பேசுறவங்க, காசு வாங்கினதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, கிழிந்த ஷேரி கொடுத்தாலும் கட்டு, கிளிக்காத ஷேரி கொடுத்தாலும் கட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட்டிங் பேர்ல, ஹோம்லிகள் அப்படிங்கிற பேர்ல பல பேர் இன்னும் நம்ம சமூகத்துல ஏமாந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க.